இந்த பர்த்டேக்கு உங்கள் வீட்டு தேவதைக்கு ஜாப்பனீஸ் ட்ரெஸ் தைக்கலாமா? ஏற்கனவே 4 வீடியோ பார்த்தாச்சு. இது 5வது வீடியோ. இதில் நம்ம பார்க்க போகிறது ஓவர் கோட்டு. கால சூழ்நிலை கருத்தில் கொண்டு சீக்கிரமாகவே பேட்டர்ன் போட்டுட்டேன். இப்போ உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். சரியா? இதில் ஆஃப் ஷோல்டர் மென்ஷன் பண்ணிக்கணும். ஷோல்டரை பாதியாக டிவைட் பண்ணி அதில் உள்ள மார்க்கை நம்பரை மார்க் பண்ணிக்கணும். அதிலேருந்து கீழ்ப்பக்கமாக நம்ம ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணிக்கணும். ஆல்ரெடி கிராப் டாப் செய்யும்போது நம்ம எப்படி பண்ணமோ அதே மெத்தட் தான். ஃபுல் செஸ்ட் ரவுண்டை 4ஆல் டிவைட் பண்ணி அதில் வரக்கூடிய நம்பர் 7. அந்த 7ஆம் நம்பரை நான் இதில் மார்க் பண்ணியிருக்கிறேன். இதுக்கப்புறமா அந்த ஆர்ம் ஹோல் ரவுண்டை நம்ம கர்வாக லைன் பண்ணிக்கலாம். நம்ம சைனீஸ் காலர் வைக்க போகிறதுனால பேக் சைடில் கம்மியாக ஒரு 1 சென்டிமீட்டர் மட்டும் மார்க் பண்ணால் போதும். இப்போது வேஸ்ட்டு சர்க்கம்ஃபரன்ஸையும் 4ஆல் டிவைட் பண்ணி அதில் ஒரு நம்பரை மார்க் பண்ணிக்கோங்க. இது ஹிப் லெவல்லையும் நம்ம ஹிப் சர்க்கம்ஃபரன்ஸாக மார்க் பண்ணிக்கணும். ஹிப் கர்வ் ஸ்கேல் இருந்ததுன்னா அந்த ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நார்மலாக கூட மார்க் பண்ணிக்கலாம். கீழ்ப்பக்கம் நம்மளுக்கு ரொம்ப பெரிய அளவில் தேவைப்படாது. ஏன்னா ஓவர் கோட்டுங்கிறனால ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ அதனால் அது அதுவாகவே பறந்துக்கும். இப்போ காலர் பார்க்குறோம். காலர்லேருந்து முன்பக்கமாட்டு ஒரு 1/2 இன்ச்சு சைடில் கர்வாக போட்டுக்கணும், ஸ்லாண்டிங்கில். அது ஏன்னு சொன்னால் கோட் ஃபுல்லாக கவர் ஆகி வராது. வேஸ்ட் லைன் மட்டும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வரும். கோட்டுன்னு பார்க்குறப்ப நம்ம எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். இது பேக் சைடு ஃப்ரண்ட் பேட்டர்னை அப்படியே பேக் பேட்டர்ன் வச்சு மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போது பேக் நெக் 1 சென்டிமீட்டர் தான் நம்ம கர்வ் பண்ணணும். ஏன்னா சைனீஸ் காலருங்கிறப்ப அது கழுத்தை ஒட்டினாப்பில் தான் வரும். மீதி எல்லாமே இதே போல் ட்ராப் பண்ணிக்கணும். இது ஸ்லீவ் பேட்டர்ன் ஃபுல் லெங்க்த்துக்கு வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ லெங்க்த்தில் வேணுமோ அந்த லெவலில் வச்சுக்கலாம். இப்போது அந்த பேப்பரை பாதியாக மடக்கி வச்சு ஃப்ரண்ட் சைடை ஃப்ரண்ட்டில் மார்க் பண்ணிக்கலாம். பேக் சைடு பேக்கில் வரும். ஃபுல் லெங்க்த்து நான் 19 எடுத்துருக்கிறேன். இப்போ சின்ன குழந்தைங்களோட கேப் ஹைட் 2 இன்ச் வச்சா போதும். அதில் நம்ம ஃபுல் ஆர்ம் ரவுண்டு எடுக்கணும். அந்த ரவுண்ட்லேருந்து அதோடய சர்க்கம்ஃபரன்ஸை பாதியாக டிவைட் பண்ணி அதில் மார்க் பண்ணிக்கணும். அதே போல் எல்போ லெங்க்த்லையும் சர்க்கம்ஃபரன்ஸ் மார்க் பண்ணிக்கணும். அதே போல் ரிஸ்ட்லையும் சர்க்கம்ஃபரன்ஸு. இப்போ நம்ம சொல்கிற மாதிரி டேப்பை இப்படி வச்சு அதில் பாதி எடுத்து நம்ம இந்த ஸ்கேல் வச்சு ஆர்ம் கர்வ் வரைகிற அந்த ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டை விட பேக்கில் வித்தியாசமாக வரும். ஸோ ஆல்ரெடி நான் மார்க் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டேன். உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு மட்டும் இதில் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது ஒரு நாளையில் பர்த்டே ஃபங்க்ஷனை வச்சுட்டு இது கிளியராக எனக்கு 1 பை 1 வீடியோ எடுக்க முடியலை. இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே நான் கிளியராக வீடியோ எடுத்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இது ஆல்ரெடி 1 டேயில் எல்லாத்தையும் முடிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் சீக்கிரமாகவே பேட்டர்ன் போட்டுட்டேன். சீக்கிரமாகவே தைக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ஸோ காலநிலை, சூழ்நிலை, சிச்சுவேஷன் எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு அப்படி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிளாத்துக்கு மேலே பேட்டர்ன் வச்சு அப்படியே கட் பண்ணிட வேண்டியதான். இதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கணும். ஷோல்டரை ஜாயின் பண்ணும்போதே நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஒரு 2 இன்ச் அந்த லெவலில் நம்ம ஃப்ரண்ட் நெக் கர்வ் பண்ணி எடுத்துக்கணும். அந்த காலர் கழுத்தை ஒட்டினாப்பில் சுற்றி வர மாதிரி அதை மார்க் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ 2 ஷோல்டரையும் ஜாயின் பண்ணியாச்சு. ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நம்ம கை ஜாயின் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி கூட நம்ம காலரோட ரவுண்டு அந்த இதை மார்க் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கை ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கிளாத்து கொஞ்சம் சாஃப்டியாக சில்கியாக இருக்கிறனால கொஞ்சம் நழுவி போகும். அதனால் கட் பண்ணும்போதும் கொஞ்சம் பார்த்து கட் பண்ணும். இது ஆர்கன்ஸா கிளாத்து, அதனால் அப்படி தான் போகும். அதோட தன்மை அப்படி தான் இருக்குது. நம்ம பின் பண்ணும்போதும் பேட்டர்னோட சேர்த்து நம்ம பின் பண்ணும்போதும் ரொம்ப பக்கத்தில் பின் பண்ணணும். ரொம்ப தூரமாக பின் பண்ணோன்னா அந்த கேப்லையே இந்த கிளாத்து நழுவி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம ஒரு ஸ்லீவ் அட்டாச் பண்ணுற மாதிரி அடுத்த ஸ்லீவையும் ஜாயின் பண்ணிக்கலாம்.
2 ஸ்லீவையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா காலர் ரவுண்டு வந்து கண்டுபிடிக்கணும். காலர் ரவுண்டு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து 2 காலரை வந்து அப்படியே 2 பக்கமும் கையில் பிடிச்சிட்டு அதை சுற்றி டேப் வச்சு அளக்கணும். நம்ம ஸ்ட்ரைட்டாக அளந்தோன்னா அது வந்து கரெக்டாக வராது. அதனால் அதை இன்ச் பை இன்ச்சாக டர்ன் பண்ணி எடுக்கணும். இது ஸ்லீவ் வந்து கீழ்ப்பக்கம் மடித்து தைச்சிக்கலாம். 2 வாட்டி மடக்கி உருட்டி தைச்சிங்கன்னா அந்த பக்கத்தில் வந்து நெளிவு சுழிவுலாம் வராமல் இருக்கும், நீட்டாக இருக்கும். ஒரே ஒரு தடவை மட்டும் மடக்கி தைச்சிங்கன்னா அது கொஞ்சம் இழுத்துட்டு வளைஞ்சு போன மாதிரி நம்ம ரவுண்டாக உள்ள கிளாத்தை கட் பண்ணி மடக்கும் போது இருக்கும்ல அதே போல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ நீட்டாக இருக்குது. ஸோ சாரீ மடக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் சொல்லியிருக்கேன், அந்த டெக்னிக் தான் இதில் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இப்போது சைடு ஓரத்தையும் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன சொல்கிறது, அந்த கோட் வந்து காலரை வந்து மென்ஷன் பண்ணும்போது அங்கே எங்கேயும் விலகி போகாமல் நழுவி போகாமல் இருக்கும். அதுக்காக நம்ம ஓரளவு முக்கால்வாசி எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமாவே காலர் நெக்குக்கு அளவு எடுத்துக்கலாம். காலர்லேயே நிறைய வெரைட்டி இருக்குது. இதில் நம்ம வைக்கிறது வந்து சைனீஸ் காலர். ஆல்ரெடி ஃப்ரண்ட் பேஜில் ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கேன்ல, அதே சைனீஸ் காலர் தான் இதில் வச்சு தைக்க போகிறோம். இப்போ நம்ம ஃபுல்லாக ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. வீடியோ ரொம்ப சுருக்கமாக இருக்கணுங்கிறதுக்காக இதை டைம் லேப்பில் போட்டு ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி கொண்டு போக முடியும். ஆனால் பிகினஸாக இருக்கிறவங்களுக்கு இதை பார்த்து தான் இவங்க வந்து இப்போவே தைக்கிறாங்க, மிஷினில் உட்காந்து தைக்கிறப்பவே வீடியோ பார்க்குறாங்க அப்படிங்கிறப்ப அது கொஞ்சம் மெதுவாக போனால் தான் நல்லாயிருக்கும். அப்படின்னா தான் அவங்களுக்கு புரியவும் செய்யும். இப்போ பார்க்காட்டியும் இதுக்கப்புறமா ஃப்யூச்சரில் எப்போ பார்த்தாலும் புரிகிற மாதிரி இருக்கும். இப்போ நான் தைக்கிறது வந்து ஃப்ரண்ட் போர்ஷன். ஃப்ரண்ட்டில் முன்னாடி தொங்குற 2 பக்கமும் நம்ம சைடில் வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு இன்னொரு கிளாத் இருக்குல்ல, பேண்ட்டு கிளாத்து, அந்த கிளாத்தை வச்சோன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். இதுக்கப்புறமா கீழ்ப்பக்கம் மடக்கி தைக்கிறதுக்கும் அதே போல் அந்த கிளாத்தில் வச்சு தைச்சிக்கலாம். இப்போ இதே கிளாத்தில் வச்சு தைக்கும்போது அது ரொம்ப மெலிசாக ரொம்ப நைஸாக இருக்கும். ஸோ அதனால் அதை வச்சுக்கலாம். இப்போ நான் காலர் ரவுண்ட் அளவெடுத்த மாதிரி அளவெடுத்துக்கோங்க. 7 இன்ச்சு வந்திருக்கு. 7 + 7 14, 14 இன்ச்சு. இப்போது உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா இன்ச் பை இன்ச்சாக ஃபுல்லாக சிங்கிளாகவே ஒரு கிளாத்தை வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாதியாக மடக்கி எடுக்கும்போது ஒரு லெங்த் வரலாம், இப்படி தனியாக எடுக்கும்போது கொஞ்சம் சின்ன சின்ன வேரியேஷன் வரலாம். அதுக்காக நம்ம ஆல்ரெடி எடுத்திருக்க அளவும் இந்த அளவும் ஒன்று போல் இருக்குதான்னு டேப்பை சுற்றி வச்சு பார்த்துக்கோங்க. இப்போ 14 வந்திருக்கு. 7 இன்ச்சு ரவுண்டு வர மாதிரி இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வச்சுட்டு அதிலிருந்து ஆம் ஹோல் கர்வ் வச்சு ஸ்லாண்டிங்காக லைட்டாக மட்டும் வளையிற மாதிரி ஃபஸ்ட்டு போர்ஷன்லேருந்தே நம்ம வந்து கர்வ் போட்டுக்கலாம். ரொம்ப வளைச்சா அது எப்படி ரவுண்டாக வந்துடும், சைனீஸ் காலர் மாதிரி அப்படி தூக்குனாப்பில் இருக்காது. அதுக்காக தான் லைட்டாக மட்டும் கர்வ் பண்ணுறது. நம்மளுக்கு காலர் எத்தனை இன்ச்சு விட்த்தில் வேணுமோ அத்தனை இன்ச்சு வச்சுக்கலாம். சின்ன குழந்தைங்கிறதுனால 3/4 இன்ச்சு விட்த்தில் வச்சுருக்கிறேன். 3/4 இன்ச்சு விட்த்தில் வச்சுட்டு லாஸ்ட்டாக முடிகிற இடம் வரைக்கும் அதை ஃபுல்லாக இப்படி ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது இப்போ ஆன் ஃபோல்டில் போட்டிருக்கேன். இதே போல் பின்பக்கத்துலேயும் ஒரு ஃபேப்ரிக் இருக்குது. ஸோ லாஸ்ட் முடிகிற எண்டில் இதே போல் 90 டிகிரியில் ஒரு லைன் போட்டுட்டு லைட்டாக ஃப்ரண்ட் போர்ஷனை கர்வ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஷர்ட்டில் வைக்கக்கூடிய காலர் ஃபேப்ரிக்கில் தான் வச்சுருக்கிறது. நிறைய டைப்பில் கேன்வாஸ் கிடைக்கும். இது வந்து காலர் கேன்வாஸ். இப்போ நம்ம நழுவி போகாமல் இருக்கிறதுக்கு 2 பின் வச்சுக்கலாம். எவ்வளோ தான் எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் நம்ம அப்படியே வச்சு கட் பண்ணும்போது ஒரு காலருக்கும் இன்னொரு காலருக்கும் சின்ன சின்ன வேரியேஷன் வரும். அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இதை வைக்கிறோம். இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த காலர் பீஸை இனி ஃபேப்ரிக்கில் வச்சு அயன் பண்ணணும். 2 பீஸ் கிளாத் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே வச்சு அயன் பண்ணணும். இப்போ நான் ஆன் ஃபோல்டில் போட்டு ஒரு பீஸில் வச்சுருக்கிறேன். இப்போ அயன் பண்ணுற வீடியோ உங்களுக்கு காமிக்க முடியலை. இப்போ அயன் பண்ணி எடுத்துகிட்டேன்.
அதில் உள்பக்கமாக அந்த ரவுண்டில் பெரிய பக்கம் இல்லாமல் ஒரு சின்ன பக்கம் வருதுல்ல, அதில் வந்து கவர் பண்ணி தைச்சிக்கணும். கவர் பண்ணி தைச்சிட்டு இதே போல் நாச்சஸ்லாம் போட்டு அதை டர்ன் பண்ணி எடுத்துக்கணும். இப்போவே காலர் ரெடி ஆயிடுச்சு. இந்த காலரை அந்த கிளாத்தில் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். அப்போது சைனீஸ் காலர் கோட் ரெடி ஆயிரும். இப்போது ஃபினிஷிங் நல்லா வர்றதுக்காக நம்ம அயர்ன் பண்ண கிளாத் வந்து வெளிப்பக்கமாக வரணும். அப்படிங்கும்போது உள்பக்கமாக அந்த கேன்வாஸ் இல்லாத கிளாத்தை நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் உள்பக்கமாக வச்சு தைச்சிட்டு அதை திருப்பி மெயின் பீஸில் வைக்கும்போது ஃபினிஷிங் நீட்டாக வரும். இப்போ நான் கோட்லேயும் உள்பக்கமாக வச்சு தைக்கிறேன். இதுலேயும் நம்ம அயர்ன் பண்ணாத இடத்துல வச்சு தைக்கிறேன். இதில் வீடியோவில் உங்களுக்கு கரெக்டாக நேரே காட்ட முடியலை. இதுக்கப்புறமா வர வீடியோவில் அதெல்லாம் கரெக்டாக கிளியராக காமிக்கிறேன். லாஸ்ட் எண்ட் வரைக்கும் கரெக்டாக டர்ன் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா புரியும். இது மெயின் ஃபேப்ரிக்கில் வெளிப்பக்கமாக இருக்கிற இடம். ஸோ ஃபினிஷிங் கிளியராக வர்றதுக்காக இதை தான் வெளிப்பக்கம் வச்சு தைக்கணும். டர்னிங்லாம் வரும்போது அதுவே டர்ன் ஆகிக்கும். நம்ம கொஞ்சம் மெதுவாக இழுக்காமல் தைக்கணும். இழுத்திங்கன்னா உள்பக்கமாக சுருக்கம் விழுந்துடும். இதில் ஃபினிஷ் பண்ண பிறகு காமிக்கிறேன். இதில் வெளிப்பக்கமும் நீட்டாக இருக்கும், உள்பக்கமும் சுருக்கு இல்லாமல் நீட்டாக வந்திருக்கும். இதுக்கு மேல் பக்கமும் டாப் ஸ்டிச் போட்டுக்கணும். ஒரு பதிச்சு தையல் போட்டுக்கணும். அப்படி போட்டிங்கன்னா ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கொஞ்ச நாள் கழித்து நம்ம அயர்ன் பண்ணுற அந்த கேன்வாஸ் வந்து சுருங்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் அது சுருங்கி நழுவி போயிடும். இப்போது டாப் ஸ்டிச் போட்டு எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் ஃபினிஷிங் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு. இது உள்பக்கம். உள்பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த சுருக்கமே இல்லாமல் நீட்டாக இருக்கா. ஸோ இதே போல் நீங்களும் நீட்டாக தைக்கலாம். பக்கா ஃபினிஷிங்கோட சைனீஸ் காலர் ஓவர் கோட் ரெடி ஆயிடுச்சு. காலர் எவ்வளோ பக்கா ஃபினிஷிங்கோடு வந்திருக்குன்னு பாருங்கள். எந்த பக்கமும் எந்த சுருக்கமும் இல்லாமல் எவ்வளோ நீட்டாக உள்பக்கத்தில் பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இதுக்கப்புறம் இதே போல் கீழ்ப்பக்கத்துலேயே நம்ம வச்சு தைச்சிக்கலாம். ஃப்ரண்ட் போர்ஷன் தைச்சி முடிச்சிட்டோம். கீழ்ப்பக்கமும் அந்த எட்ஜஸை அப்படியே உருட்டி தைக்காமல் வேறு இன்னொரு ஃபேப்ரிக் வச்சு தைக்கும்போது அது இன்னுமே கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதே ஃபேப்ரிக்கை அப்படி வைக்கும்போது அந்த ஜாப்பனீஸ் ஸ்டைல் வந்து வராது. அந்த ஸ்டைல் வர்றதுக்காகவே இன்னொரு கிளாத்து, நம்ம பேண்ட்டு கிளாத்தில் வந்து டிசைன் இல்லாமல் இருக்குல்ல, அந்த கிளாத்தை எடுத்து எத்தனை இன்ச்சுக்கு வேணுமோ நம்ம ஆல்ரெடி நம்ம ஃப்ரண்ட் போர்ஷனில் 3 இன்ச் எடுத்திருக்கோம். 1.5 இன்ச்சில் கிளாத் வரும். அதை வந்து உள்பக்கமாக மடக்கி தைக்கிறப்ப 1.5 இன்ச்சு எல்லா இடமும் வர மாதிரி இதுலேயும் கட் பண்ணி தைச்சிக்கணும். கீழ்ப்பக்கம் கொஞ்சம் சர்க்கிள் ஷேப்பில் வர்றதுனால நம்ம வந்து பயா ஸ்ட்ரிப் எடுக்கணும். பயா ஸ்ட்ரிப்னால் என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக உள்ள பீஸ் கட் பண்ணாமல் கொஞ்சம் கிராஸாக உள்ள பீஸ் கட் பண்ணால் தான் அந்த வளைவு ஒரு இடத்துல வளைஞ்சி வரும் கிளாத்து. அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாக உள்ள பீஸை வந்து நம்ம வைக்கும்போது உள்பக்கமாக சுருக்கு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம காலர் எப்படி ஃபினிஷ் பண்ணோம், உள்பக்கம் வச்சு வெளிப்பக்கம் டர்ன் பண்ணோமா, அதே போல் ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓவர் கோட்டு பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரண்டில் நீட் ஃபினிஷிங், நீட் காலர். இப்போ க்ராப் டாப் ரெடி ஆயிடுச்சு. இது க்ராப் டாப். அதில் வந்து ஸ்லீவ் கிடையாது. இது பேண்ட்டு ஸ்ட்ரைட் பேண்ட் தான் தைச்சிருக்கேன். அதுதான் அவங்க விரும்பினாங்க. இது ஓவர் கோட். இந்த ட்ரெஸ் போட்டப்புறமா எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்து சொல்லுங்கள். இதே போல் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் செய்து கொடுங்க, ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. எங்கள் வீட்டு தேவதைக்கு நான் தைச்சிட்டேன். உங்கள் வீட்டு தேவதைக்கு நீங்கள் எப்போ தைக்க போகிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.